Hi viewers, welcome to Roshini Mom's Cooking. I'm செய்யப்போறாங்க. Like, share, comment பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரைஸ் 1 கப் உதிரியாக வடித்து எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், எந்த ரைஸுனா யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் 1 கப் 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் 2 நைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 நீளவாக்கில் அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகாய் 1 நீளவாக்கில் அரிஞ்சிக்கலாம். பட்டை மசாலா, முந்திரி, பச்சை பட்டாணி 1/2 கப், இஞ்சி பூண்டு சிறிதளவு நைஸாக கட் பண்ணிக்கலாம். நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, ஸ்டார், பட்டை, கிராம்பு, முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் கேரட் சேர்த்து வதக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். துருவிய காலிஃப்ளவர் சேர்த்து வதக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஷினி மாம்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.